ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மல்லிராவா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மல்லிராவா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரொமான்டிக் டிராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes இருக்கு. இந்த படத்தை கௌதம் தின்னனூரி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமந்த், ஆகான்ஷா சிங், அன்னபூர்ணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கார்த்திக், அஞ்சலி அப்படின்ற 2 பேருக்கு நடுவுல நடக்கிற வாழ்க்கையை 1999, 2012, 2017 இந்த 3 காலகட்டத்திலையும் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் இருக்கு, 2 பேரும் க்ளோஸ் ஆக வரும்போதெல்லாம் என்ன பிரச்சனை வந்து 2 பேரும் பிரியறாங்க, கடைசியில அந்த ப்ராப்ளம் எப்படிதான் சால்வ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்க படம் தான் இந்த மல்லிராவா. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே நரேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் நம்மள ஈஸியா என்கேஜ் பண்ணி மூவ் பண்றாங்க படத்தை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிரு ஹீரோ சுமந்த் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்னே சொல்லலாம். ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பயங்கர கியூட்டா இருக்காங்க பாக்குறதுக்கு. படத்துல ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ற காமெடியில ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமக்கு சிரிக்கிற அளவு இருக்கு. படத்தை ரொம்பவே அந்நியமா எடுக்காம ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் வேல்யூவாவே இந்த படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூல எடுத்திருக்காங்க. படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும்னா சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா அதெல்லாம் கதை நகர்த்தத்துக்கு யூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல வர டயலாக்ஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, டல்லாகவும் போகுது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் படமாவே வந்திருக்கும். அதே மாதிரி இவங்க டீனேஜ் போர்ஷன் லவ் கொஞ்சம் இழுத்து சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரொமான்டிக் படம், ஆனா ரொமான்டிக் சீன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.